வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. Yes, I know we represent Earth so. Isn't that also why we are rotating clockwise around the Navagragas? Correct me if I'm wrong, brother. Thank you. Okay. கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பூமியை வந்து பிரதிபலிக்கிறோம். அதனால நம்ம வந்து கிளாக் வைஸில் அந்த கிளாக் வைஸ் தமிழில் தெரியலையே, அந்த மாதிரி கிளாக் வைஸில் வந்து நவக்கிரகத்தை சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயமானா இல்லை. ஜோதிடத்தில் ஓகே, இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஜோதிடத்தில் நாம் சூரியனாக சொல்லப்படக்கூடிய கிரகம் வந்து பூமி. ஓகேங்களா? அந்த அந்த ஜாதக கட்டத்தில் நடு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆக்சுவலி சூரியன். பூமியை தான் வந்து நம்ம சூரியனை அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். எப்பயுமே பாருங்கள், துலாத்தில் இவர் வரும்போது சூரியன் வரும்போது ஒளி இழக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட அமைப்புகளில் இருக்கக்கூடிய விதி. அப்போ துலாத்தில் இவர் வரும்போது தீபாவளி மாதம் வரும்பொழுது மழை அதிகமாக பெய்யும். யார் வரும்போது? பூமி வரும்போது. சூரியன் சுத்த மாட்டார்ல சோலார் சிஸ்டமில். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் அதிகமான வெயில் அடிக்கும். சித்திரையில் சூரியன் உச்சம் அப்படின்ற கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது அனைத்தும் பூமியில் அந்த ஆக்சுவலி நம்ம நடுவில் இருக்கக்கூடிய அந்த பூமி எனப்படுவது அது வந்து சூரியனாக இருக்கிற ஒரு விஷயம். இதையும் விட இன்னும் துல்லியமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஜாதக அந்த அந்த கட்டம் ஜாதக வீடுகள் அமைக்கப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த வீடுகள் அமைக்கப்பட்ட அந்த அமைப்புகள்லேயே பாருங்க, சூரியனுக்கு பக்கத்தில் சந்திரன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி அங்கே நம்மளோட ஞானிகள் முட்டாள், சூரியனுக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க, பூமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். பூமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் புதன் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் வச்ச விஷயம். பூமிக்கு உள்வட்டத்தில் பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையும் புதனையும் சுக்கிரனையும் வந்து ஒரு பாட்டாக வச்சுட்டு, பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குரு, சனி இவங்கள ஒரு பாட்டாக வச்சு தான் அதுக்கு மிடலில் இருக்கக்கூடிய நம்மளை தான் வந்து இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற மாதிரியான கணக்குக்குள்ளே வரும். இதுல பூமிக்கு உள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மேற்கில் உதயமாகும். ஓகேங்களா? மேற்கில் உதயமாகும். இதெல்லாம் வந்து நீங்க எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. இவன் என்னென்னமோ சொல்றான்னு நன்றாக தேடி பாருங்கள். கொஞ்சம் சயின்ஸ்லாம் பூந்து பாருங்க. கொஞ்சம் நாசாவோட இதெல்லாம் படிச்சு பாருங்க. பூமிக்கு உள்பக்கத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் மேற்கில் உதயமாகி மறையிறவங்க. ஓகேங்களா? மேற்கில் உதயமாவாங்க. இந்த சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து நார்மலான உதயத்தை கொண்டவங்க. அதே மாதிரி எல்லா கிரகங்களும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரோல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சுக்கிரன் மட்டும் உருண்டு போவார். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சுக்கிரன் உருண்டு போகக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சுக்கிரனை சுற்றணும்னா நம்ம உருண்டு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இது மாதிரியான விஷயங்கள் கிடையவே கிடையாது. நவகிரக வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய ஒரு விஷயமாக இல்லை. அப்போ ஏங்க நவக்கிரகத்தை வச்சிருக்காங்க? சிவன் ஆலயங்களில் சகலத்தையுமே வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு இப்போ ஊரில் வச்சுருக்கீங்களா, ஒரு பெருமாள் கோயிலில் போகிறீங்களா, திருக்கல்யாணம் நடந்தது எப்படின்ற அப்படியே அது ஒரு மாதிரியான விஷயத்த காட்டிக்கிட்டே வருவாங்க. ஒரு ராமாயணம் எப்படி நடந்ததுன்னு காட்டிக்கிட்டே வருவாங்க. இது மாதிரியான அப்பர் இருந்தார், இவர் இருந்தார், திருநாவுக்கரசர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அது மாதிரியான சிற்பங்களை வடித்து இந்த இந்த இந்து சமயமே இயல் இசை நாடகத்தால் உருவானதுங்க. இதெல்லாம் இருந்து தாங்க ஆகும். இசை இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், படம் இருக்கும், பாட்டு இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தாங்க இந்து சமூகம். இது இல்லைன்னா வேற இடத்துல இருக்காதுல்ல. நமக்குன்னு சொந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுல்ல. ஆதி காலத்திலே உருவாக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட், கடவுளர்கள் யூஸ் பண்ண உடுக்கை மாதிரியான வீணை மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இந்து மதத்தில் தானங்க இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில் நவக்கிரகம் அப்படின்னு வரக்கூடிய செக்ஷன் நம்ம வழிபடுறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நவக்கிரகம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த மாதிரியான பொசிஷனில் இருக்குது. இது இதனை பிரதிபலிக்குது, இது இதனை பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரியான நமக்கு தெரிஞ்ச சகல ஞானத்தையும் நம்ம கோயிலில் கொண்டு வச்சோம். ஓகேங்களா? அங்கே சயின்ஸ் இருக்கும், அறிவியல் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இப்போ இன்னைக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கான்செப்ட்குள்ளே போகாமல் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியலை தெரிஞ்சுக்கங்க. ஏங்க நவகிரகம் சுத்தக்கூடாது? ஏன் சனி வரும்போது பாதிக்கிறாரு? சனி வந்து உங்களை கஷ்டப்படுத்துவார்னு சொன்னதை விட சனி உங்களை இன்ஃப்ளாரேட்டில் பாதிக்கிறார்னு நான் சொன்னது தான் அதிகம். ஓகேங்களா? என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்து உங்களை கேட்டு பாருங்க.
ரொம்ப தெளிவா நிதானமா நேத்து ஒருத்தர் பேசுறாருங்க சிங்கப்பூர்லேருந்து. நான் ஜாதகம், ஜோதிடத்துக்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் திருப்தியான ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கேன்னு நேத்து என்ட்ட சொன்னாரு. ஓகேங்களா? இந்த மாரியான புரிதல் முதல்ல நமக்கு இருக்கணும். எடுத்த எடுப்புல எது பண்ணாங்க சரியாகும்ன்னு கேட்குறீங்கன்னா, உங்க மேலயும் தப்பு இருக்கு. அப்படிலாம் எதுவுமே சரியாகாது. அப்படி சரி பண்ணணும்னா, எதுக்குங்க கடவுள் நீங்க 2 கருங்காலி மாலை, 3 முத்து மாலை, 4 அந்த மாலை, இந்த மாலை வாங்கி போட்டுக்கிட்டீங்கனாலே, எல்லா கஷ்டமும் தீர்ந்து கோடீஸ்வரனும் ஆயிரலாமே. அந்த விக்கிறவரு எதுக்கு அத விக்கணும்? ஓகேங்களா? இங்க நடப்பது தான் நடக்கும். நீங்க பிறக்கும்போதே என்னவாக பிறக்கிறீங்களோ, அதனால சரிங்க என்ன எடுத்துக்கங்க. நான் எதுக்குங்க ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஜாதகம் பார்க்கணும்? நான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதோ, கிளப்பிங் போறதோ, என்னோட வேலைய பார்க்குறதோ பார்க்க வேணாவா? எனக்கு எதுக்கு உட்காந்து இன்னொருத்தருக்கு ஜாதகம் பார்த்து, இன்னொருத்தரோட வாழ்க்கைய சொல்லிக்கிட்டு இருக்கிற வேல? அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? நாம் விதிக்கப்பட்ட பாதையில தான் போவோம். இந்த பிறவியில எவ்வளவு நாள் எனக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கோ, அவ்வளவு பெரிய பாவி நானு. எவ்வளோ சீக்கிரம் நான் இறந்து போறேனோ, அவ்வளோ பெரிய புண்ணியவான் நானு. இதெல்லாம் ஆன்மீகம். அப்ப இந்த அமைப்புகள்ல பிரதர் நவக்கிரகம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க வச்சிருக்காங்க? கோயில்ல கோபுரத்துல கூட தான் 1000 சிலைகள் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஏறி சுத்தி பூஜை பண்றீங்களா பிரதர்? அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரிங்களா? அப்படி ஒரு விஷயம் இல்ல. கொடுக்கப்பட்ட கடவுளை வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, பூட்டனோ யாரோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை முறையாக செய்யுங்க. என்னதான் ஒரு மாரி சாதகம் இல்லாத நிலையில இருந்தாலும், அங்கங்க உதவிகள் கிடைச்சு அதிலிருந்து மீண்டு வருவீங்க. நவகிரக வழிபாடு பண்றதை விட, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் மிக உன்னதமானது. சரிங்களா? இது பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரம் நல்லா வருவீங்க. நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.